90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. ஸோ இன்றைக்கி டே மார்னிங் எழுந்த உடனே வித்தவுட் சுகரில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போனேன், பட் ஒர்க் அவுட் பண்ணல. ஜிம்மு விட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியவே வந்துட்டேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி மைண்ட் செட்டே எனக்கு சரியில்லை, ஒர்க் அவுட் பண்ணவே தோணலை. அதுவும் இல்லாமல் ஜிம்மு வேறு செம்ம க்ரௌடாக இருந்தது. எனக்கு வந்து ஜிம்முக்கு போகும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி டேஸ் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் இல்லை வேலை பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் ப்ரெஷர்லேயே நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மைண்ட் ரொம்பவே அப்செட்டாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்னஸில் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோமோ எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டேன். ப்ராப்பராக இன்றைக்கான ஷெட்யூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி டீமில் எவ்வளோ வால்யூம் போயிருக்கு, இன்னும் எவ்வளோ வால்யூம் கொண்டு வரணும், யார்கிட்ட ஷார்ட்டேஜ் ஆகுது அதெல்லாமே செக் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அதை ஒர்க் பண்ணணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கின் கேர்லாம் வந்து நான் பெருசாக பண்ணது கிடையாது. இந்த சேலஞ்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அப்போ இருந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்காக ஸ்கின் கேரும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டீமில் யார்கிட்ட பேசணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒருத்தருக்காக கால் பண்ணி பேசினேன். அவங்க நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டேஸ் குறைய இந்த டெட்லைன் கிட்ட வர கொஞ்சம் பயமாகவே இருக்குது, இது கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பேசினதை வச்சு பார்த்தோன்னா டெஃபினட்டாக அதை முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ ஈவினிங் டைமில் நிறைய பேலன்ஸ் ஒர்க் இருந்தது, அதெல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து குக்கி எஃப்எம்ல ஒரு பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். ஸோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டே டியூன் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். டாட்டா, பை பை.